ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம். என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து வீடியோ தான் எடுக்கிறேன், பாருங்கள். என்னென்னு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பெருஞ்சோம்பு, சிறுஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த பெப்பரை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து பொடி பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 பல் பூண்டு வந்து கார்லிக் வந்து சேர்த்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். சேர்த்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 டொமேட்டோ நல்லா சாப் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய நண்டை எடுத்து அதில் போட்டுட்டு அது வந்து டொமேட்டோ அதோட நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து அதோட அதுவும் நண்டும் அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா, எங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்படும். ஸோ அதனால் என்னென்னா வீட்டில் வச்சுருக்க மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள், டர்மரிக் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து வாட்ரு சேர்க்க வேணாம். ஸோ ஒரு நம்மளுக்கு தெரியல, ஸோ அந்தளவுக்கு வாட்ரு சேர்த்துட்டு நல்லா 5 to 15 மினிட்ஸ் அந்த வாட்ரு வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லா வந்து சிம்மில் வந்து வச்சு விட்ருவோம். ஸோ அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து நண்டோட வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அந்த வாட்டரெல்லாம் அப்சர்வ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது சாப்பிட்டாவே வந்து நம்மளுக்கு கோல்டு காஃபு போகுமா என்னன்னு தெரில. ஸோ கோல்டு வந்து கன்ஃபார்மாக போயிடும். அந்த நெஞ்சில் இருக்க சளியெல்லாம் எடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச்.